தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இருக்குது. விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடி, சாத்தூர், வெம்பக்கோட்டை, வத்திராயிருப்பு மற்றும் காரியாபட்டி ஆகிய 11 வட்டாரங்களில் 23 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு இந்த பணிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். அதோட எம்எஸ் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் 3 மாத சான்றிதழ் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது மிகாமல் இருக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் எஸ்கட்சி ஆர் பிஎல்எஃப் போன்றவற்றில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அந்தந்த வட்டாரங்களில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். வாகனத்தை நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம், புதுவாழ்வு திட்டம், ஐஎஃப்ஏடி திட்டம் போன்றவற்றின் கீழ் பணிபுரிந்த நிரந்தர பணிநீக்கம் அல்லது தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டவர் விண்ணப்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவு விருதுநகர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு சரியான விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. சரியான தகவல்களை பூர்த்தி செய்யப்படாத, அதே மாதிரி தகுதி இல்லாத மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, இணை இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக வளாகம், விருதுநகர் 626-002 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 6 மாலை 5:45 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் நேரில் போய் கொடுக்கலாம். இல்லைனா தபால் மூலயமாவும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க.